எபேசியர் 6 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசியாக, என் சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவி சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சுவிசேஷத்துக்குரிய பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் வீழ்த்து கொண்டிருங்கள். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். தேவந்தாம் இந்த வசனங்களை ஆசிரியத்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. எபேசியர் 6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், இந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்கிறார். இது ஒரு விசுவாசியானவன் தரித்து கொள்ள வேண்டியது. சபை மூப்பர்கள் மாத்திரமல்ல, ஒரு 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 விசுவாசியும் கூட இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். எப்போவுமே அப்போஸ்தலனாகிய பவுல் உதாரணம் சொல்வது என்றால் சொன்னால், அவருக்கு ரோமர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர் உதாரணமாக அவர் சொல்லுவார். மரண வாசனை, ஜீவ வாசனை, மரண வாசனை உண்டு, ஜீவ வாசனை. அதற்கு ஒரு ரோமர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது. அதற்காக அவர் மரண வாசனை என்று சொல்கிறார், ஜீவ வாசனை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லும்பொழுது ஒரு ஸ்டேடியத்தை குறிப்பிடுகிறார். ஒரு ஸ்டேடியத்தில் அந்த ரோமர்கள் விளையாடுவார்கள், கிளாடியேட்டர்ஸ் விளையாடுவாங்க, அந்த மல்யுத்தம் பண்ணுவாங்க. அதை சுற்றி நின்று ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு ஸ்டேடியத்தில் அதை சுற்றி நின்று அமர்ந்து கொண்டு நடுவில் யுத்தம் செய்வதை அவர்கள் பார்ப்பார்கள். இதை கிறிஸ்துவ நமக்கு விளக்கும் பொருட்டாக இதை உதாரணமாக இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லும்பொழுது அதை நினைவு வைத்து கொண்டு அப்படி சொல்லுகிறார். இப்பொழுது இங்கே சொல்லும்பொழுது சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும்பொழுது ஒரு ரோம போர் வீரன் எப்படி இருப்பான் என்று அவர் பார்த்திருக்கிறார். ரோம போர் வீரன் எப்படி இருப்பான்? தலை சீரா அணிந்து கொண்டிருப்பான், பெரிய கத்தியை வைத்துக் கொண்டிருப்பான், மார்க்கவசம் அணிந்து கொண்டிருப்பான், பாருங்க, கேடகத்தை வைத்திருப்பான். மாத்திரமல்லாமல் அவன் பாதரட்சியை அணிந்து கொண்டிருப்பான். எப்பொழுதுமே ஒரு போருக்கு ஆயத்தமுள்ளவனை போல அவன் இருப்பான். ஆகவே அதை உதாரணமாக விசுவாசிகளுக்கு கொண்டு சொல்கிறார். நீங்களும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் தரித்து கொள்ள வேண்டும். போர் ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போர் புரிவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்கிறேன். ஹெல்மெட்னா என்ன, தலைக்கவசம் என்றால் என்ன, மார்க்கவசம் என்றால் என்ன, கேடகம் என்றால் என்ன, அங்கே சொல்லப்படுகிற வாள் என்றால் என்ன, பாதரட்சை என்றால் என்ன, எல்லாவற்றுக்கும் ஒரு விசுவாசி எதை அதற்கு ஒப்பீடாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி, லட்சண்யம் என்னும் தலை சீரா, ஹெல்மெட் என்ன ரட்சிப்பு என்ற தலை சீரா, அப்படி ஒன்றுக்கும் அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு விசுவாசி அவன் இந்த உலகத்தில் விளையாடுறதுக்கு வரல, அவன் எதுக்கு வந்திருக்கான்? மல்யுத்தம் பண்ண, ஃபைட் பண்ண வந்திருக்கான். திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் எ பிளே கிரவுண்ட் ஃபார் எ பிலீவர். திஸ் வேர்ல்ட் இஸ் எ பேட்டில் கிரவுண்ட் ஃபார் எ பிலீவர். இது யுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே தான் இவற்றையெல்லாம் நீ அணிந்து கொண்டு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் என்று சொல்கிறார். அதாவது இது அணிந்து கொண்டு உறுதியாய் நிற்கணும்.
பிசாசானவன் வந்து வரும்பொழுது இதெல்லாம் அணிந்து கொண்டு புறமுது காட்டி ஓடக்கூடாது. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நீ அங்கே நிற்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதை நம்ம வாசிக்கிறோம். 16வது வசனம் பிற்பகுதி, கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நில்லுங்கள் என்றால் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம். இதெல்லாம் வைத்து கொண்டு ஓடிடக்கூடாது. இதெல்லாம் அணிந்து கொண்டு பின்னோக்கி நம்ம ஓடக்கூடாது, புறமுதுக்கு காட்டி ஓடக்கூடாது. நம்ம போய் பிசாசுக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு தான் இந்த விதமான சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கணும். சரி, இப்பொழுது உனக்கு சர்வாயுத வர்க்கம் கொடுத்தாயிட்டு தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வார்ஃபேர், அதாவது இப்போ இந்த அணிகளெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் எதிராளியை போய் என்ன பண்ண முடியும்? he can offend or defend. அப்படின்னா அவனை எதிர்த்து போராட முடியும். அவன் தாக்கினாக்கா தன்னை தற்காத்து கொள்ள முடியும். கேடகம் எதுக்கு? தற்காத்து கொள்ள. கத்தி எதுக்கு? அவனை வெட்டுறதுக்கு. அஃபென்சிவ் இந்த கையில் டிஃபென்சிவ். அப்படின்னா இங்கே தடுப்பதற்கும் அவனை கொல்லுவதற்குமான ரெண்டுமே கொடுத்துருக்காரு. ஆகவே ஒரு எதிராளி வருவான் என்று சொன்னால் இதெல்லாம் அணிந்து கொண்டு நீ தைரியமாக நிற்கணும். இது மட்டும் போதாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் அணிந்து கொண்டால் மட்டும் போதாது, ஆனால் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே 18வது வசனத்தில் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கன்னு சொல்கிறார். இப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் போர் பண்ண புரியுங்கன்னு சொல்லலை. உன்னை பேக்கப் பண்ணுறது தெரியுமா? நீ அணிந்து கொண்டிருக்கிற சரிதான், ஆனாலும் கூட இப்போது நமக்கு என்ன சொல்ற, ரட்சண்யம் என்று தலை சீராக கொடுத்துருக்காரு, தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பயன்படுத்த தெரியணும்ல. பட்டயம் உன் கையில் கொடுத்தாச்சு, தேவனுடைய வார்த்தை உன் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, இதை பயன்படுத்தணும். பயன்படுத்த தெரியணுன்னாக்கா நீ ஜெபம் பண்ணணும். அதுக்குதான் இந்த வசனங்கள் முடியும் போது அவர் உடனடியாக சொல்கிறாரு. 17வது வசனத்தில் இந்த சர்வாயுத வர்க்கங்களை சொல்லிவிட்டு பிறகு 18வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ இந்த ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணால் ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ண முடியாது, உனக்கு புரியாது. உம்முடைய வேத ரகசியங்களை நான் பார்க்கும்படியாக எனது கண்களை திறந்தார். சங்கீதக்காரன் சொல்கிறார் 119வது சங்கீதத்தில். உடைய வேத அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தான். அவர் கண்ணை திறந்தாலும் இந்த வேத ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதற்கெல்லாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் வேண்டும். அப்போது முதல்ல எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று முதலாவதாக அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னன்னு சொன்னால் எல்லா சமயங்களிலும் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சமயம் இருக்குதா? காலை ஜெபம் பண்ணலாம், அது ப்ரிஃபரபிள்னா என்ன அர்த்தம்? அது ஆண்டவருக்கு பிரியமானது. அப்போ மதியம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? காலையில் ஜெபம் பண்ணால் அதிகாலையில் தேடுவோம் கண்டடைவதுன்னு சொன்னார். மதியானம் சொன்னாக்கா தேட மாட்டாரா? அப்படி கிடையாது. காலையில் ஜெபம் பண்ணாங்க உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீ ஃப்ரெஷ் தாட்டோடு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அது ஒருமுகப்படுத்துவதற்கு எல்லா நிலைமைகள் காலையில் இருக்குது இல்லையா? காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் பண்ணும்பொழுது எந்த வேறு தடுங்களும் இருக்காது. யாரும் வீட்டில் கத்த மாட்டாங்க, எந்த ஒரு சத்தம் இருக்காது, இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நினைவு இருக்காது, அடுத்தது என்ன நடக்கும் என்ற நமக்கு நினைவு எதுவுமே இருக்காது. அப்போது நம்முடைய மைண்டு எப்படி இருக்கும்னாக்கா ஃப்ரீயாக இருக்கும்பொழுது ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய காரியங்களை ஒருமுகப்படுத்த முடியும். அதனால தான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி, அதுக்காக 11 மணிக்கு ஜெபம் பண்ண கிடைக்காதா? ஒருத்தர் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டார், 5 மணிக்கு தான் அவருக்கு விட்டுறாங்க, 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு, அவருக்கு அவர் அதிகாலையில் பண்ண முடியாது. அப்போது அவர் என்ன செய்யலாம்? 10 மணிக்கு அவர் பண்ணலாம். அப்போ எந்த சமயத்திலும் இங்கே நம்ம வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும், எல்லா சமயமே ஏற்ற சமயம்தான். அதில் அதிகாலை சமயம் என்னது? ப்ரிஃபரபிளி இந்த ஏர்லி மார்னிங். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் என்று சொல்கிறார். அப்படின்றால் என்ன? எல்லா விதமான வேண்டுதலில் அநேக
காரியங்கள் இருக்கிறது. பாருங்கள், வேண்டுதல்னா நமக்காக வேண்டுதல் பண்ணலாம், சபைக்காக வேண்டுதல் பண்ணலாம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அது என்னது? இன்டர்செசரி பிரேயர் என்று சொல்கிறாங்க. இன்டர்செசரி பிரேயர் என்றால் ஒருவருக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். உனக்காக ஜெபம் பண்ணாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். ஆகவே இதில் சொல்லும்போது சகலவிதமான வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது ஜெபத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, ஜெபம் என்று இருக்கிறது, விண்ணப்பம் என்று இருக்கு. ஜெபம் என்றால் என்ன? விண்ணப்பம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் அது ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆண்டவரிடத்தில் பேசுவது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு உறவாடுவது, ஆண்டவரோடு கூட சம்பாஷிப்பது மாத்திரமல்ல, அவரோட கலப்பது. இட் இஸ் நாட் ஓன்லி ஏ கம்யூனிகேஷன், இட் இஸ் ஏ கம்யூனியன் சொல்கிறாங்க. அப்படின்றால் என்ன? ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவரோடு கூட நெருங்கி போகிறான். பரிசுத்தத்தில் 2 வகை பார்த்தோம் இல்லையா? ஒன்று, பாவத்திலிருந்து பழைய காரியங்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வருவது. 2வது காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி நெருங்குவது. அதுதான் பரிசுத்தத்தின் 2 ஆஸ்பெக்ட் என்று நம்ம கேள்விப்பட்டோம். ஜெபமும் அப்படிதான். ஜெபம் எப்படின்னாக்கா, இட் இஸ் நாட் ஓன்லி ஏ கம்யூனிகேஷன், இட் இஸ் ஏ கம்யூனியன். ஜெபத்தில் நம்ம பேசுகிறோம். முதல்ல பேச நமக்கு என்னன்னா பழகிறோம். பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எந்த ஒரு அந்நிய மனுஷர்கிட்டையும் நம்ம பேச முடியும். அந்த பேச்சை அறிமுகமாகி பேச அவர்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். மனுஷர்களை குறித்து நம்ம பேசுகிறவர்களை தெரிந்து கொள்கிறோம். அப்புறம் என்ன பண்ணோம்? பழக ஆரம்பிக்கிறோம். அந்த பழக்க வழக்கத்திலும் பேச்சு இருக்கும். ஆனால் இப்போ எப்படி சொல்லுவான்னு சொன்னாக்கா, அதில் நம்ம அவங்களோடு கூட அவங்களை பற்றி நம்ம தெரியும், நம்மை பற்றி அவர்களுக்கு நன்றாக. அதுதான் பழகுதல். பேசுதல் என்றது வேற, பழகுதல்ன்றது. முதல்ல பேசணும், அப்புறம் பழகணும். ஒரு மனுஷனை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணலாம்? பேசணும். பேசி பார்க்கும்பொழுது முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது, ஓரளவுக்கு அவனை குறித்து பேசும்பொழுது தெரியும். அவன் கோபக்காரனா, அவனுடைய மனசில் என்ன வைத்திருக்கிறான் என்பதை பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். ஆகவே தான் எபேசியர் 6:17-18 வசனத்தில் சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் என்று சொல்கிறார். அப்போது வேண்டுதல்னாக்கா சப்ளிகேஷன் என்று அர்த்தம். பிரேயர் வேற, சப்ளிகேஷன் வேறு. பிரேயர் உன்னதமான நிலை. உன்னதமான நிலை. எதற்கு அடுத்த நிலைன்னு சொன்னால், ஆராதனைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது தான் ஜபம். கவனித்துக் கொள்ளுங்க, ஆராதனைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது ஜபம். ஆராதனை தான் எல்லாத்த விட டாப். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது ஜபம். ஜபத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் ஆண்டவரோடு கூட. எனக்கு என்னுடைய காரியங்களை குறித்து அவரோடு கூட பேசுகிறோம். பாருங்கள், எனக்கு தேவையை மாத்திரம் நம்ம கேட்பதில்லை, வசனங்களை படித்து ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே அதெல்லாம் கூட நம்ம ஜபத்தில் சொல்கிறோம். அது ஜபம், பிரேயர். சப்ளிகேஷன் வேண்டுதல்னாக்க அது என்டையர்லி என்னன்னாக்கா அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியது. அது என்னக்கா, எனக்கு என்ன தேவைன்னு சொல்கிறோம். பெட்டிஷன், இட்ஸ் லைக் எ பெட்டிஷன். எனக்கு நான் நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைங்களை பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்படணும், என் சபைக்காக, உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக. இதெல்லாம் உன்னுடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை ஆண்டவருக்கு தெரிவிப்பது என்பது சப்ளிகேஷன், வேண்டுதல். வேண்டுதல் என்பது இது சப்ளிகேஷன் என்று சொல்கிறாங்க. அது என்னன்னா, இட்ஸ் லைக் எ பெட்டிஷன். நம்மளுடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறோம். ஆகவே ஜபம் என்பது என்ன? அவரோடு கூட பேசுவது, அவரோடு கூட பழகுவது. இட்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கம்யூனியன். அதுதான் ஜபம். ஜபத்தில் தேவையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட தேவையை கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆண்டவரோடு கூட தனித்திருப்பதே ஜபந்தான். பக்சிங் முழங்கால் படிக்கிட்டு இரவு முழுவதும் ஜபித்து கொண்டிருந்தாலும் போடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ தேவையை சொல்லிக்கிட்டே இருந்தாரா? உறவாடி, அது பிரேயர். அது உறவாடி கொண்டு இருந்தார். அவர் என்ன செய்திருப்பார் நான் யோசிக்கிறேன் சொன்னால், ஸோ பக்சிங் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முயல்வது. இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு,
எப்படியெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், இதை குறித்து எப்படி நினைக்கிறாரு, சபையை குறித்து, சபையினுடைய தரிசனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கலாம், அவருடைய தேவைக்காக. இதுதான் ஜெபம். அடுத்து சப்ளிகேஷன் சொன்னால் நம்முடைய பர்சனல் தேவைகள், உன்னுடைய அயலகத்தாரனுடைய தேவைகள், உன்னுடைய சபையினுடைய தேவைகள், உன்னுடைய வேண்டுதல்கள், இதெல்லாம் சப்ளிகேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்ட்ஸ் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க இல்லையா. ஸ்பெல்லிங் இன் ஆக்ட்ஸு ACTS. சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்கள். ACTS. ஏதுன்னா அர்த்தம் அடோரேஷன். அடோரேஷன் என்ன, தேவனை ஆராதிப்பது. ஒரு ஜபத்தில் என்ன இருக்குனாங்க, முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறது. ரெண்டாவது காரியம் என்ன, கன்ஃபெஷன். ஆண்டவரை ஆராதித்த பிறகு ரெண்டாவது என்ன பண்ணணும், உன்னுடைய குற்றங்களை எல்லாம் என்ன செய்யணும், அறிக்கை செய்யும். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யும். மூன்றாவது எழுத்துக்கு டி என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம், நீ பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி செலுத்தணும். கடைசியாக வரத்த என்னது, சப்ளிகேஷன், வேண்டுதல். ஏன் வேண்டுதலை கடைசியாக வச்சாங்க, ஜபம்னா வேண்டுதல் நினச்சிருக்கோம்ல, ஆனால் வேண்டுதலை ஏன் கடைசியாக வச்சுருக்காங்க, நீ சொல்லவே வேணாம். ஆண்டவருக்கு உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட நீ சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார், அதனால கடைசியாக வச்சிருக்கார். முதல்ல ஆராதனை, ரெண்டாவது பாவரிக்கை, மூன்றாவது நன்றி தெரிவிப்பது, ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்பு, நான்காவது விண்ணப்பம். விண்ணப்பம் தான் கடைசி. ஆகவே இங்கே நம்ம வாசிக்கிறோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், எந்த சமயத்திலும், இப்போ ஜபத்திற்கு இந்த சமயத்தில் தான் ஜபம் பண்ணணும், இந்த சமயத்தில் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு எந்த தடையுமே இல்லை. அதிகாலை நல்லது, நடுநிசி அதுவும் நல்லது, மதியம் நல்லது, எல்லா வேலைகளிலும் ஜபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, அங்கே வாசிக்கும் போது 18வது எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல். வேண்டுதல்னா சகல விதத்தில் வேண்டுதல், எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். வேண்டுதல், விண்ணப்பம். வேண்டுதல் இங்கே ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு பிரேயர், அண்ட் விண்ணப்பம் என்று சொல்லணும் சப்ளிகேஷன் என்று போடப்பட்டிருக்கு. சப்ளிகேஷன் ஆவியினாலே ஜபம் பண்ணணும். ஆவியானவருடைய வழிநடத்தில் தான் ஜபமே இருக்கணும். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் செய்கிற ஜபங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகவே முடியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், ஆவியிலே, இங்கே வாசிக்கணும், ஆவியிலே ஜபம் பண்ணணும். ஆவியிலே ஜபம் பண்ண உள்ளாக நாம் காணப்படணும். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் 26, 27வது வசனமா, அந்தபடியே ஆவியானவரோட உதவியை பாருங்கள். ஜபத்தில் ஆவியானவருடைய உதவி இருக்குது. ஆவியானவர் உனக்கு உதவி செய்யலைன்னா உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். நாம் என்ன ஜபிக்க வேண்டும் என்பதை, நம்ம என்ன வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் இல்லாமல் செய்கிற ஜபத்துக்கு ஒரு வசனம் இருக்குது. அப்படி செஞ்சாங்க அது என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஜபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், உங்களுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க. உங்கள் ஜபம் ஏன் கேட்கப்படலை? ஏன்னா உங்களுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படி நீங்கள் ஜபம் பண்ணதுனால உங்கள் ஜபம் கேட்கப்படலை. அப்படின்னா ஆவியானவர் இருந்தாக்கா உங்களுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், உதவி செய்ய மாட்டார். ஆவியானவர் எதுக்கு உதவி செய்கிறாரு, நம்ம ஜபம் எப்படி ஜபிக்கணும், ஆண்டவர்கிட்ட எப்படி ஜபிக்கணும் என்பதை குறித்து அவர் தான் நமக்கு கண்டித்து கொண்டார். ஆவியானவர் பாஷை பேசுறதுக்கோ எதிரி குதிக்கிறதுக்கோ இல்லை. ஹி காட்ஸ் அவர் மைண்ட். நம்மளுடைய சிந்தையை அவர் பாதுகாக்கிறார். he enable us to
ரெண்டர் த ரைட் வேர்ட் பிஃபோர் காட். அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் என்ன வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சரியாக போட்டு கேட்க வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்கிறாரு, அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆவியானவர் உதவி இல்லாமல் நாம் ஜெபிக்கவே முடியும். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும். ஜெபம் ஆவியானவர் உதவி கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதல்ல 18ஆம் வசனத்தில் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல், பிரேயர், விண்ணப்பத்தோடும் சப்ளிகேஷன் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியானவருடைய உதவி நமக்கு இருக்க வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், மிகுந்த மன உறுதி அப்படின்றால் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். நான் ஜெபிச்சிருக்கிறேன், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். நான் ஆவியிலே நிரம்பி ஜெபிச்சிருக்கேன், ஆவியானவருடைய வழிநடத்தினாலே நான் ஜெபித்திருக்கேன். ஆகவே நான் கேட்ட காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பார், கொடுக்கணும்னா இருக்க மாட்டார், கொடுக்காம தடை செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் கேட்டிருக்கிற காரியம் ஆவியானவர் எனக்கு உதவி செய்து தான் நான் கேட்டிருக்கேன். அதனால் என்னென்னா அது கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். சகல விதமான மன உறுதி இருக்கும். பண்ணி வைப்போம் ஒரு விண்ணப்பத்தை, அப்ரூவ் பண்ணட்டும், ரிஜெக்ட் பண்ணட்டும், அப்படி கிடையாது. ஆவியானவர் உதவி இல்லாமல் பண்ண ஜபத்தை தான் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறார். ஆவியானவருடைய உதவியோடு கூட பண்ணுற ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 வாசிக்கிறோம். அடைக்கப்பட்டான். அவனுக்காக சபையானது ஜபம் பண்ணுது. சபை ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யார் அந்த சபை ஜனங்களுக்கு அந்த உந்துதலை கொடுத்தா? அவங்களாவே நினைக்கல. என்ன செஞ்சாங்க, அவங்க ஆவியினாலே அவங்க உணர்த்தப்பட்டாங்க. வார்த்தை இருக்குது, ஆவியினாலும் உணர்த்தப்பட்ட. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானால உணர்த்தப்படுறாங்க. இவனுடைய விடுதலைக்காக அவங்க ஜெபம் பண்ணும்போது தான் அங்கே பேதுருவானவர் விடுதலை செய்யப்பட்டார். ஆகவே யாரை குறித்தாவது நம்ம ஜெபம் பண்ண சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியில நிரம்பி ஆவியானவருடைய அப்ரூவலில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அது ஒரு நாளும் தேவன் அது என்ன பண்ண மாட்டார், ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே. அந்த பெட்டிஷன், அந்த வேண்டுதல் எல்லா விதத்திலையும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஒரு விண்ணப்பத்தை உங்ககிட்ட கொடுத்து சில இடங்கள்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யலைனாக்கா அது என்ன பண்ணுவாங்க, ஒரே அடிச்சு விண்ணப்பம் இன்கம்ப்ளீட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சரியாக பூர்த்தி செய்திருந்தோம்னாக்கா நமக்கு தெரியலனா கூட என்ன பண்ணுறோம், நான் பூர்த்தி செஞ்சுருக்குது சரியான்னு சொல்லி இந்த மாதிரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்கிறவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறோம், கேட்குறோம், உதவி நாடுறோமா இல்லையா? சரியாக நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன், நான் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட போகுது அப்படின்னு பயம் இருக்குது. இது விதமான பழக்கமுடையவர்களை நம்ம என்ன ஒத்தாசைக்கு அழைக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்கள் அவரிடமாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்கிற ஹெல்ப். ஹீ இஸ் எ ஹெல்ப்பர், இஸ் எ கம்ஃபர்டர், ஹீ இஸ் எ ஹெல்ப்பர். ஆகவே அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும். ஜபிச்ச ஜபத்தை குறித்து மன உறுதியோடு இருக்கணும். அண்ணால் அழுது ஜபம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி போகிற வழியெல்லாம் அழுதுன்னே போனாலா? வீட்டுக்கு போய் வீட்டுக்கார்ட்ட அழுதாலா? இல்லை. அவருக்கு ஆண்டவர் செய்வார்ன்ற மன உறுதி இருந்தது. அது நிமித்தமாக ஒரு காலமாக அவர் என்ன பண்ணல, அதுக்கப்புறம் அழலை. ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அவர் ஊட்டி விட்டால், எல்லாவற்றையும் சொல்லிட்டா, இப்போது சந்தோஷத்தோடு கூட அவள் போறா. கேட்ட காரியத்தை குறித்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. இருமனம் உள்ளவர்கள் என்ன வழியெங்கும் அவர் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். டபுள் மைண்டட் இஸ் அன்ஸ்டேபிள் ஆல் அலாங் த வே. அவங்க நடந்து போகிற வழியெல்லாம் அவங்க அவங்க இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு இருப்பாங்க. டபுள் மைண்டட், சிங்கிள் மைண்டட். ஆகவே ஒரே முகமாக ஒரே சிந்தனையோடு கூட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும். அதை குறித்து மன உறுதியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். நம்முடைய ஜெபம் யாருக்காக இருக்கணும்? முதல்ல பரிசுத்தவான். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இருக்கிறத விட பரிசுத்தவான்களுக்காக தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். நீங்கள் பொருளாதாரத்தில் ஏழ்மையாக இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சந்திக்கிறத விட முதல்ல என்ன சொன்னால், விசுவாச வீட்டாரை என்ன பண்ணுங்க, முதல்ல கனம் பண்ணு. உன்னால் ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று வறுமையில் இருக்கிறவங்க முதல்ல சந்தி. முதல்ல அவங்களுக்கு தான் நீ உதவி செய்யணும். மனம் திருந்தாத, மனம் வருந்தாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உன்னுடைய இன ஜன பந்துக்கள் ரெண்டாவது. அவங்களுக்கு உதவி செய்வானான்னு சொல்லலை. ஆனால் வருத்தத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிற விசுவாச வீட்டாரை தான் நீ முதல்ல நினைக்கணும். ஆண்டவரை நம்பி இருக்கிற விசுவாச வீட்டாரை தான் நீ முதல்ல அவர்களை தான் என்ன பண்ணணும், நினைவு கூறணும். முதல்ல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களை முதல்ல நினைவு கூறுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் பரிசுத்தவான்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணணும்? அவங்க மென்மேலும் பரிசுத்தம் அடையணும், சபையானது பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம இப்போ மெசேஜில் கேட்டோம்ல, மெயின் மெசேஜில் இந்த வாரம் மென்மேலும் பரிசுத்தம் அடையணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணா. அப்போஸ்தலர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் டைரெக்டாக ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெறக்கூடியவர். ஆனால் ஜெப உதவியை நாடுறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போஸ்தலருக்கு தான், அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் அவ்வளவாக கொடுக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தன்னிடமாக இருக்கிற அந்த முல்லை குறித்து அவர் பேசுகிறார், ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டு, இது இருக்கட்டும், என் கிருபை உன் பலவீனத்திலே பூர்ணமாய் விளங்கும் என்று நேரடியாக பேசுகிறாரு. ஆண்டவர் நேரடியாக சொல்கிறாரு. தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மனுஷன். ஆனாலும் கூட இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சொன்னால், சுவிசேஷத்துக்காக சங்கிலியில் கட்டப்பட்டிருக்க ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக 13ஆம் வசனம். 20ஆவது வசனம், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ஆள் அவர்! நேரடியாக ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர். இவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை போல மற்ற அப்போஸ்தலர் கொடுக்கப்படல. ஆனாலும் சாதாரண எபிஎஸ்சி சபை மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணு, நான் பேசத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க, நான் பேசும்போது நீங்கள் அதில் பிரயோஜனப்படணும், சபையானது வளர்ச்சி அடையும், அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்தவான் தான், அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு தான். ஆனாலும் கூட அவரோடு கூட சபையானது சேர்ந்து ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். நாம் இந்த நிலைமைக்குள்ளாக வரவே கூடாது. எந்த நிலைமை என்று சொன்னால், நான் மிக பரிசுத்தவான், நான் ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் கேட்டுருவார், அந்த திமிர் வரவே கூடாது. அப்போஸ்தலன் பவுல் நேரடியாக ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும், அப்பேற்பட்ட சாக்கியத்தை பெற்றிருந்தோம், பதிலை உடனடியாக ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்கிற வல்லமை இருந்தும், எபேசி சபையில் இருக்கக்கூடிய அற்பமான விசுவாசிகள் இடத்துல போய் என்ன கேட்குறாரு சொன்னால், எனக்காக ஜெபம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். யோபு தன்னுடைய நண்பர்கள் அழிக்கப்படாதபடிக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க நண்பர்களையும் காப்பாற்றினார், அதே சமயம் யோபுக்கும் விடுதலை கொடுத்தார். ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், அவர் கொடுக்கலன்னா ஒன்றுமே பேச முடியாது. அப்படி அவர் கொடுக்கணுன்னாக்கா அவருக்காக கொடுக்குறாரு வசனத்தை, அவருக்காக கொடுக்குறாரு, இல்லை சபைக்காக தான் என்ன செய்கிறாரு, அவருடைய அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிறாரு, ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறாரு, எல்டர்ஸை பயன்படுத்துகிறாரு. அவர்களுக்காக அவங்க பேசுகிறாங்க, இல்லை சபைக்காக பேசுகிறாங்க. அப்போ அவங்களோட வார்த்தை கொடுக்கும்படியாக நாம் என்ன செய்யணும், அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். விழித்து கொண்டிருக்கணும்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே என்னது, விழித்து கொண்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சிலர் என்ன பண்ணுவாங்க, அதிகாலை
அநேக சாட்சிகள் அதிகாலை 2 மணிக்கு எழுப்புவார். அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி ஒரு விதமான தாட்டை கொடுப்பாரு, இன்னைக்கு இதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம நல்லா பெட்ஷீட்டை, ஐயோ 2 மணிக்கே நமக்கு முழிப்பு வந்துடுதுன்னு சொல்லி பெட்ஷீட்டை இழுத்து நல்லா போத்திக்கிட்டு தூங்குறவர்களாக காணப்படுவார். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, சபைகளில் என்ன நடக்கிறது, விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த பாரம் நமக்கு எப்பவுமே இருக்கும். எப்போவுமே விழிப்புணர்வாக இருந்தால் தான் மற்றவங்களாம் ஜெபம் பண்ண முடியும். மந்தமாக இருந்தாக்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. விழிப்புணர்வாக இருக்கணும். ரேஷன்களில் அரிசி போடுறாங்கன்னு காட்டு தீயாக பரவுது இல்லையா? ரேஷன்களில் அரிசி போடுறாங்க. இப்போல்லாம் ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஓல்டேஜ் பென்ஷன் 28ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள்ளே மாதத்தில் அவன் அக்கௌண்ட்டில் விழுது. யாரோ ஒரு வயசானவருக்கு அது தெரியுது. அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தா பேங்க் வாசலில் எல்லாரும் நிற்கிறாங்க வரிசை கட்டி. எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. யாராவது மைக்கை வச்சுட்டு ஆட்டோவில் சொல்லிட்டு போகிறாங்களா, ஓல்டேஜ் பென்ஷன் உங்களுக்கு போடப்பட்டு விட்டது, இந்த நாளிலே ஓல்டேஜ் பென்ஷன் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? செல்ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, கிரெடிட் ஆச்சான்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா ஒரு வயசானவர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு. தகவல் காட்டு தீயாக பரவுது. பேங்க்கில் மற்ற அலுவலகம் மேற்கொள்ளவே முடியல. இவங்க வயசானவங்களே போய் என்ன பண்ணுறாங்க, லைனில் கியூ கட்டிட்டு பணத்தை அப்போவே, இல்லைன்னா பேங்க்கு திவால் ஆகிடுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் போனால் பேங்க்கில் அந்த பணத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி, நான் பழித்து சொல்லலை, சொல்கிறேன். விழிப்புணர்வை பாருங்கள், எப்படி விழிப்புணர்வாக இருக்காங்க. காட்டுத்தீயா ஒருவருக்கு அப்படியே வாயின் வார்த்தையினால, பை த வேர்ட் ஆஃப் த மவுத், வாயின் வார்த்தையினால சொல்லி சொல்லி எல்லாரும் அந்த ஊரே போய் 5 நிமிஷத்துக்குள்ள நிற்குது. விழித்திருங்கள் இதுதான் சொல்கிறார். விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த உலக பிரகாரம்னா ஆதாயத்துக்காக விழிப்புணர்வாக ஜனங்க இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஜபத்தில் விழிப்புணர்வாக இருக்கிறீங்களா? எந்த காரியத்திற்காக ஆண்டவர் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த காரியத்துக்காக விழிப்புணர்வாக இருந்து ஜெபம் பண்ணிடுவார். வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொன்னாங்க. வாட்ச் அண்ட் ப்ரேன்னா தூங்கி கொண்டு மட்டும் இருப்பதில்லை, எல்லாத்தையும் குறித்து ஜாக்கிரதையாக கவனித்து அதற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே 18ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம் திரும்பியும். எபேசியர் 6:18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொள்ளுங்கள். சகல எந்த சமயத்திலும் கண்டினியூலி ப்ரே, சீரியஸ்லி ப்ரே. ப்ரேயர் இஸ் ஏ சீரியஸ் திங். விளையாட்டுக்காரங்க கிடையாது. ப்ரேயர் இஸ் ஏ சீரியஸ் திங். ஆகவே எல்லா சகல விதமான வேண்டுதல் மற்றும் விண்ணப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும். என்ன ஜெபிக்க போகிறோம் என்று அறிந்து கொண்டு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் உதவி இல்லாமல் ஜெபிச்சா அந்த ஜெபமானது என்ன செய்யும்? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். என்ன ஆகும்? கேட்கவே படாது. பரிசுத்தாவியானவருடைய ஜெபிச்சா கேட்கவே படாது. ஆகவே விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாக இருக்கணும். அதை பற்றி பர்சீவரன்ஸ் என்று சொல்றாங்க. ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி அதை நம்பணும். நான் ஜெபிச்சிருக்கேன் ஆனால் நான் நம்புறதில்லை அப்படின்ட்டு இருக்கவே கூடாது. பாருங்க, அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய சர்ச் இருந்துதான், நல்ல விசுவாசிங்க. அப்படி இருக்கும்போது எதிர்த்தபடியே என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பார், நைட் கிளப் வந்தது. இப்போது சபைக்கு மிக தொந்தரவாக இருக்கும் இல்லையா? நைட்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போடுவாங்க, தண்ணி சாப்பிட்டு ரகலை பண்ணுவாங்க. அதனால் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, இதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். ஆகவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு இரவில் அவங்க கூடி எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, இந்த பாரை இந்த இடத்துலேருந்து எடுத்துருங்க, இந்த பாரை எடுத்துருங்க. உங்களுடைய பிள்ளைகள் சேஃபாக சர்ச்சுக்கு பத்திரமா வீட்டுக்கு போகிறது கடினமான காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இது ஜெபம் பண்ணுறது அந்த பார் ஓனருக்கு தெரியுது.
இவங்க நம்ம நம்ம நம்மை அகற்றும்படியாக இவங்க ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்போ ஒரு பெரிய மின்னல் வந்து தான். அந்த காலகட்டத்தில் அங்கே அப்போல்லாம் வுட்டில் தான் அந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டுவாங்க. ஒரு பெரிய லைட்னிங் வந்து என்ன பண்ணிச்சா அப்படியே எரிச்சு போட்டுதான். எதை? பார். சுத்தமாக தரைமட்டமாக ஆஷஸாக மாறிடுச்சா. உடனே இந்த பார் ஓனர் என்ன பண்ணா, நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. எங்க கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க ஜெபிச்சதுனால இவங்க வந்து மின்னல் வந்து முழுதுமா இவங்க தான் நஷ்டஈடு கொடுக்கணும். யாரு? இந்த சபையார் ஜெபிச்சதுனால தான் மின்னல் வந்து என்னோட இது போயிடுச்சு, அதனால் இவங்க தான் நஷ்டஈடு கொடுக்கணும். இப்போ கோர்ட்டில் இவங்களை கூப்பிடுறாங்க, சபையை சேர்ந்தவங்க கூப்பிடுறாங்க, வாங்க இதுமாரி பிராது உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் வாங்கணுன்னே அவங்க சபையார் போகிறாங்க. சபையார் போனோடனே இவங்க சொல்கிறாங்க, எங்களால் தான் வந்ததுன்னு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இவங்க கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கனாக்கா, அது ப்ரூவ் ஆச்சுனாக்கா பெரிய அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும்? சபையார் வந்து அந்த பார் ஓனர் கொடுக்கணும். அந்த பெரிய காம்பன்சேஷன் கொடுக்காதபடி இவங்க சொன்னாங்க, கோர்ட்டார் அவர்களே ஜெபிச்சதுனால தான் இது வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு இவங்க கேட்டாங்களாம். உடனே ஜட்ஜி சொன்னாராம், ஜபத்தை இந்த சபை நம்புவதை விட ஜபத்தை இந்த பார் ஓனர் நம்பியிருக்காரு. இந்த ஜபத்தின் வல்லமையை சபையார் விசுவாசத்தை விட யார் விசுவாசிச்சாரா? அப்படின்னு. அதான் மன உறுதி. அந்த விதமான மன உறுதி இருக்கணும். நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்ற மன உறுதி நமக்கு இருக்கு. அப்புறம் நம்ம ஜெபம் வந்து யாருக்கு இருக்கணும்? பரிசுத்தவான்கள். முதலாவது பரிசுத்தவான்கள் தான் ஊழியர்கள். சுவிசேஷ ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், எல்டர்ஸ், இவங்களுக்காக தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை பண்ணியே அவங்க செய்கிறாங்க. அறுப்போ அதிகம் வேலையாளோ குறைவு, வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளும். அப்போ வேலையாட்களுக்காக தான், பரிசுத்தவான்களுக்கு தான் முதல் ஜெபம் மன உறுதியோடு பண்ணணும். ஜெபமும் இருக்கணும், அது வேண்டுதலுங்க. ஜெபம் என்பது அவரோடு கூட கம்யூனியன், அவரோடு கூட பழகுவது, அவரை குறித்து தெரிந்து கொள்வது. வேண்டுதல் என்பது நம்முடைய காரியத்தை சொல்கிறோம். அவர் சகல விதமான நேரத்திலும் சகல விதமான காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக முடியாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? வயிற்று வலி, கால் வலி மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு ஒரு சகோதரன் மேலே வருத்தமாக இருந்ததுன்னா யார்கிட்ட முதல்ல சொல்லணும்? ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிற சகோதரன் போய் சொல்லக்கூடாது, அவர் மேலே எனக்கு வருத்தம் சொல்லக்கூடாது. நீ யார்கிட்ட போய் சொல்லலாம்? அவர்கிட்ட சொல்ல. அவரு இவருக்கு வர்ணத்துவர். அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லணும். சகல விதமான நேரத்திலையும் சகல வித காரியத்தையும் அவரிடத்துல கண்டிப்பாக சொல்லணும். மன உறுதியோடு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் அப்ரூவல் பண்ணால் உன்னுடைய ஜெபமானது ரிஜெக்ட் பண்ணணும். ஆகவே இந்த சிந்தனையோடு கூட எப்போதுமே ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படும்.